ஓவராலாக பார்க்கறதுக்கு நமக்கு டெக்கரேஷன் இப்படி தான் இருந்தது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இந்த குட்டி டாய் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதை தான் நான் வாங்கிக்கிட்டேன். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டேயில் நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்றது தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பட்டுக்கோட்டை போகிற ஒர்க் இருந்தது. ஸோ மார்னிங் ஒரு 11:30 போல் கிளம்பிட்டோம். இன்றைக்கி என் நாத்தனார் பொண்ணோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு அவங்க கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதையும் நம்மளே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வாங்கிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். குறிஞ்சி மால் தான் போயிருந்தோம். அங்கே இந்த டாய்ஸ்லாம் பார்க்கறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. எனக்கு இந்த குட்டி டாய் பிடிச்சிருந்தது. ஸோ நான் இதை தான் வாங்கியிருந்தேன். இந்த டாய் இல்லாமல் இன்னும் 2 கிஃப்ட் வாங்கியிருந்தோம். நம்ம வீட்டு 3 குட்டீஸுமே பாப்பாவுக்கு கொடுக்குற மாதிரி தான் கிஃப்ட் வாங்கியிருந்தோம். அங்கேயே கிஃப்ட் பேக் பண்ணியே கேட்டிருந்தோம். அவங்களே பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் பர்த்டே கேர்ளுக்கு ட்ரை சைக்கிள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இந்த ப்ளூ கலர் சைக்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதை தான் வாங்கியிருந்தோம். இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக தான் கேக் வாங்க போயிருந்தோம். பட் நாங்கள் போனப்போ கேக் ரெடி ஆகலை, ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கேக்கோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே, நல்லா அழகாக இருந்தது. கேக் எடுத்துகிட்டு போகிறதுக்கே 2 பேர் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் சைக்கிளும் எடுத்துகிட்டு கேக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்றதுனால என்னோட நாத்தனாருக்கு கால் பண்ணிவிட்டு வர சொல்லியிருந்தோம். அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் வந்து கேக் எடுத்துக்கிட்டாங்க. ஃபங்க்ஷன் 6 o'clock மேலே தான். ஸோ கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகெயின் கிளம்பியாச்சு. வரிசை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். அதுதான் பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். பர்த்டேக்கு டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா என்னோட 2 நாத்தனார் தான் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்படின்றதுனால நம்பர் 1 இந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபைனல் லுக்கு. அவங்க 2 பேருமே இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணுவாங்க. சி தீமில் தான் பண்ணியிருந்தாங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. என்னோட பையன் பர்த்டேக்குமே அவங்க 2 பேரும் தான் சேர்ந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஓவரால் லுக் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு. கேக் கட்டிங்கும் முடிஞ்சிச்சு. குட்டீஸ்லாம் அவங்க கிஃப்ட்டை கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.